شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم وإياي أولا بتقوى الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் தபவு தாபியன்கள் மீதும் இன்னும் மார்க்கத்திற்காக சரியான கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற எல்லா அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையாக கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு உலகத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ வைத்து இன்னும் அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை பெறுவதற்காக காத்து கொண்டு இருப்பவர்களாக நம் மனநிலையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து வல்ல ரஹ்மான் அல் குர்ஆனில் பல இடங்களில் சில அறிவுரைகளை சொல்லுகிறான். உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற பல கோடி பேர்களுக்கு மத்தியில் எல்லாரையும் அல்லாஹ் விட்டு நம்மை மாத்திரம் அழைத்து சில விஷயங்களை சொல்லுகிறான். நிறைய விஷயங்களை சொல்லுகிறான். நேரத்தை கருதி அல்லாஹ் சொல்லியிருக்கிற 1-2 செய்திகளை மாற்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைத்து சில செய்திகளை சொல்லுவான். இதெல்லாம் நமக்கு உரியது. யா அய்யுஹன் நாஸ் என்று அழைத்து சில செய்திகளை சொல்லுவான். அது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமானது. யா அய்யுஹல் காஃபிரூன் என்று அழைத்து சொல்லுவான். அது யாருக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வாழுகிற கூட்டத்துக்கு உரியது. நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த உலகத்தில் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்களே, கண்ணியமாக நம்மை எல்லாம் அல்லாஹ் அழைக்கின்றான்.
என்னை நம்பியிருக்கிறீர்கள், என்னால் அனுப்பப்பட்ட தூதரை நம்பியிருக்கிறீர்கள், மலக்குகளை நம்பியிருக்கிறீர்கள், அது மாதிரி வேதங்களை, அதாவது அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட புத்தகங்களை, வேதங்களை நம்பியிருக்கிறீர்கள், அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்ட தூதர்களை நம்பியிருக்கிறீர்கள், இன்னும் மறுமை என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் நடைமுறையில் நமக்கு ஏற்படுகிற எல்லா விஷயங்களும் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் என் புறத்திலிருந்து வருகிறது என்று நம்புகிறீர்கள். அப்படின்னு அர்த்தம் இந்த யாயுகள் இதில் ஆமோன் என்பதற்கு. அல்லாஹ் அழைக்கிறான் என்று சொன்னால் இதுக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஆமோனு என்று சொன்னால் சும்மா கடந்து போகிற விஷயம் அல்ல அது. இவ்வளவு விஷயத்தை நம்பிக்கொண்டு வாழ்பவர்களே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மை மாத்திரம் அழைத்து சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் குர்ஆன் முழுவதிலும். இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் 64வது அத்தியாயம் 14வது 15வது வசனங்களில் இருக்குது இந்த விஷயம். இன்ன மின் அஸ்வாஜிக்கும், உங்களுடைய ஜோடிகளிலிருந்து. எப்படி மொழிபெயர்க்கணும் என்று சொன்னால், சில பேர்கள் அல் குர்ஆனில் உங்கள் மனைவிகளிலிருந்து போட்டிருப்பாங்க. அஸ்வாஜ் என்ற வார்த்தைக்கு சரியாக மொழிபெயர்க்க வேண்டுமானால் ஜோடி என்ற அர்த்தம். ஜோடிகள் அங்கே ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். ஆனால் பெரும்பாலான அறிஞர் பெருமக்கள் அதில் மனைவியர்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெஃபர் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். பெரும்பாலான தமிழ் டிரான்ஸ்லேஷன்களில் பார்த்திங்கன்னா இந்த ஆயத்துக்கு மொழிபெயர்த்துட்டு ஏதோ அல்லாஹ் ஆண்களை மாத்திரம் அழைத்து சொல்லுகிற மாதிரி பெரும்பாலான அறிஞர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆண்களை மாத்திரம் அழைத்து அல்லாஹ் சொல்லவில்லை. பெண்களையும் அழைக்கிறான், ஆண்களையும் அழைக்கிறான். ஆண்கள் படிக்கும்போது ஆண்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், பெண்கள் படிக்கும்போது பெண்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் அழைத்து அல்லாஹ் அழைக்கின்றான். உங்கள் ஜோடிகள் இருக்காங்கள்ல, ஜோடிகள்னால் ஒரு கணவன் ஒரு மனைவி, இது ஜோடி. கணவனுக்கு மனைவி சோதனையாகவும், அது மாதிரி மனைவிக்கு கணவன் சோதனையாகவும், பிள்ளைகள் சோதனையாகவும் இருக்கிறார்கள் என்று பல இடங்கள் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஆனால் இந்த இடத்துல கணவன் மனைவிக்கு எதிரியாகவும், மனைவி கணவனுக்கு எதிரியாகவும், பிள்ளை தந்தைக்கு எதிரியாகவும், தந்தை பிள்ளைக்கு எதிரியாகவும், பிள்ளை உம்மாவுக்கு எதிரியாகவும், உம்மா பிள்ளைக்கு எதிரியாகவும் என்று அர்த்தம் இந்த ஆயத்துக்கு. அப்போ எதிரி என்று பதிவு செய்கிறாங்க. உங்கள் ஜோடிகளே உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள், உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்கள் அனைவருக்கும் நீங்கள் ஜோடி சேர்ந்தீங்களா. ஆரம்பத்தில் ஒரு ஆண் பெண் திருமணம் முடிக்கும் பொழுது, நிக்கா முடிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம் அவங்க பரம்பரை என்ன, அழகாக இருக்காருங்களா, வசதி இருக்குதா, ஈமான் கொண்டாங்களா எல்லாம் பார்க்குறோம்ல. பார்த்து அவர்களுக்கு சரியாக நமக்கு ஜோடி செட் ஆகும்னா நம்ம நிக்கா பண்ணி வைக்கிறோம். அது மாதிரி நம்ம நிக்கா பண்ணுறோம். இப்படி சரியாக பார்த்து நிக்கா பண்ணுகிற அந்த விஷயத்தில் கூட சில காலங்களில் உங்கள் ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு எதிரியாக ஆகலாம், உங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு எதிரியாகலாம், நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு எதிரியாகலாம். ஒருவேளை எல்லாரையும் எல்லாம் சொல்ல, நம்பிக்கை கொண்டு கரெக்டாக இருக்கிற குடும்பத்தில் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இது யார் வீட்லையாவது ஏற்பட்டால் அது பிரச்சனை கிடையாது. நம்பிக்கை கொள்ளாதவங்க வீட்டில் நடக்குதுன்னா அது பிரச்சனை இல்லை, அங்கே ஆஸ்யூஷுவல் தான் அது. ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் கூட உங்கள் குடும்பத்தில் கூட ஒருவேளை உங்கள் மனைவி உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், உங்கள் கணவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், பிள்ளைகள் எதிரியாக இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கன்னு சொல்லலாம். ஃபஹ்தருஹும், அவர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இப்படி எச்சரிக்கையாக இருந்துட்டு என்ன செய்யணுமா, நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்நாளில் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் 5 வேளை தொழுவீங்க, அல்லாஹ்வை முழுமையாக நம்புவீங்க, மறுமை எதிர்பார்த்து தான் வாழுவீங்க. எப்படா மௌத்தாகும்னு நினச்சிட்டு காலத்தை தள்ளிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க, எந்த குறையும் வைக்க மாட்டீங்க. ஆனாலும் எதிரியாக ஆவார்கள்னு அர்த்தங்க.
அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் நம்ம அந்த ஆயத்தை படித்து விட்டு விளங்குகிறோம். என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால் அதையெல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். எதை நமக்கு ஆப்போசிட்டாக ஒய்ஃபு பேசுகிறாளா, இவன் இப்படி தான் இருப்பான்னு எல்லாம் சொல்கிறாங்க. அல்லது ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்டு வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறானா, இப்படி தான் இருப்பான்னு எல்லாம் சொல்கிறான். மகன் உங்களை வந்து மகனோ மகளோ உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாளா, இப்படித்தான் இருப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை கடந்து போய்விட வேண்டும். கடந்து போகாமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டு என்னடா என் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாளேன்னு கணவனும், என்னடா கணவனை இப்படி சொல்லிட்டானே என்ற மனைவியும் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டால் பைத்தியம் முடிஞ்சு போயிடும். ஏன் பைத்தியம் முடிச்ச போது அந்த கவலையிலேயே உட்காந்து என்ன ஆவான்னு கேட்டால் ஒரு கட்டத்தில், ஆகா நான் இப்படியெல்லாம் செஞ்சேனே, இப்படியெல்லாம் பெற்றேனே, இப்படியெல்லாம் வளர்த்தேனே, தொட்டியில் போட்டு ஆட்டும் போது லாயிலாக எல்லாம் சொல்லில நான் ஆட்டினேன், வளர்க்கும் போது பார்த்துலாம் வளர்த்தேன், வளர்க்கும் போது அது அங்கே போயிடக்கூடாது இங்கே போயிடக்கூடாதுலாம் வளர்த்தேன், இது அங்கே போனால் கெட்டு போகிறோமா இந்த இதில் போனால் கெட்டு போகிறோமான்னு ஸ்கூலை பார்த்துலாம் நான் சேர்த்தேன். என்னுடைய பிள்ளை நடக்கிற பாதையில் ஒரு சினிமா போஸ்டர் கூட இருக்கக்கூடாது என்றெல்லாம் வளர்த்த சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. என் பிள்ளை வளர்கிற அந்த பாதையில் கூட அனாச்சாரமான அசிங்கமான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது என்று ஊரை விட்டு ஊர் போன பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்மள இருக்கிறாங்க. அப்போ எப்படித்தான் நீ பார்த்து வளர்த்தாலும் ஒரு கட்டத்தில் அது இளமையை அடையும் போது உனக்கு எதிரியாக கூட மாறலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க. ஜாக்கிரதை என்னது, நீ அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி என்னடா இப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகியிருக்க வேண்டுமே, நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், நிக்கா முடித்து வரும்போது இவ்வளோ பாசமால எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார், நிக்கா முடித்து வந்தபோது இந்த பொம்பளை எப்படி கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தா, கொஞ்ச நாள் போய் பார்த்தாக்கா இப்படி ஆகிட்டாலே, அதெல்லாம் கிடையாது. அப்படி தான் இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்கு குர்ஆன்லேருந்து அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரையை நாம் படித்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, அல்லாஹ் வந்து பின்னால் நடக்கிற விஷயங்களை எல்லாம் படிக்கும்போது நடக்கும் என்று சொல்லிவிடுகிறான். நடக்கும் என்று சொன்ன அந்த விஷயத்தை எதிர்பார்த்து வாழும் பொழுது நம்ம உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு சோகம் வராது. அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான், நம்ம படைச்சவன் சொல்லியிருக்கிறான், அது இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதன்னா அவங்க செய்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க. ஃபாஃபு அன்ஹும், அவர்களை விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுத்து கொள்ளுங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கணும். வஸ்ஃபஹு, கண்டுக்காமல் இருங்க. எப்படி சொல்கிற மாதிரி அந்த ஆயத்தை சொல்கிறான், கண்டுக்கா கூடாதான். பேசுகிறாங்களா, லீவ் தம், விட்டுருங்க அவங்கள. அப்படியே விட்டு கடந்து போயிருங்க. நீங்கள் கடந்து போய் தகுஃபிரு, நீங்கள் மன்னித்து விடுங்கள், இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம் என்று அல்லாஹ் மன்னிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த கேரக்டர் யாரெல்லாம் இருக்குதோ அவர்களுடைய பாவங்களை அவங்க மூலமாகவே மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மகன் பெற்றோருக்கு செய்கிற தப்பின் காரணமாக பெற்றோர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான்னு இந்த இடத்துல அர்த்தம். நீ வந்து கரெக்டாக வளர்த்து இருக்கிற பிள்ளைய பிறந்ததுலேருந்து கரெக்டாக மார்க் அடிப்படையில் தான் வளர்த்த, கல்வியை கரெக்டாக கொடுத்த, நீனும் 5 நேரம் தொழுத, ஹலால் ஹராம பேண, மறுமையை நம்பி வாழ்ந்த, எந்த நேரம் பார்த்தாலும் திக்ரு பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருந்த, அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே தான் இருந்த, அல்லாஹ்வின் பாதையில் போராடின, ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் அழைச்ச. ஆனால் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இவ்வளோ ஆசைப்பட்டு வளர்த்த அந்த பிள்ளை ஒரு கட்டத்தில் உன்னுடைய எல்லை மீறி போச்சா. அப்படி எல்லை மீறி போகும்போது அந்த எல்லை மீறி போனதால் உன்னை அல்லாஹ் கட்டம் பிடிக்க மாட்டான், மாறாக உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அர்த்தம் உடையது இந்த ஆயத்து. ஒரு மனைவி கணவனுக்கு அப்படித்தான். மனைவி நம்ம இப்படி தான் பார்த்து தான் நிக்கா முடிக்கிறோம். அவள் அழகுக்காக, பரம்பரைக்காக, அப்படியே மார்க்கத்திற்காக, அவருடைய இப்படி 4 விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, நம்ம இறுதியாக வந்து மார்க்கத்துக்காக தான் முடிக்கணும். ஒரு ஆண், நம்பிக்கை கொண்ட ஆண் மார்க்கத்தில் அவள் எப்படி இருக்கான்னு பார்த்து தான் நிக்கா முடிக்கணும். நிக்கா முடித்த பிறகு நிக்கா முடிக்கிற கொஞ்ச காலங்கள் நல்லா இருந்தால், ஒரு பிள்ளைகள்லாம் பெற்ற பிறகு கொஞ்ச நாள் கழிச்சா வந்து ஒரு மாதிரி பேசுகிறா, ஒரு மரியாதை எல்லாம் பேசுகிறா வச்சுங்க, இப்படி தான் பேசணும்னு வச்சுக்கணும். அதே மாதிரி தான் மனைவி கணவனுக்கு அப்படி தான். 2 பேர் மாற்றி யோசிச்சுக்கணும். இதில் அந்த ஆயத்தை சொல்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் மாத்திரம் இல்லை, 2 பேருக்கும் சேர்ந்தது அது. ஆனால் நீங்கள் குர்ஆனை படிக்கும்போது பெரும்பாலான உலமாக்கள் அந்த வார்த்தைக்கு வந்து ஆண்களை பற்றியே குறிப்பிடுகிறார்கள். பெண்கள் தான், மனைவி தான் சோதனை என்கிறார்கள். இல்லை, மனைவிக்கு கணவன் சோதனை என்றும் கணவன் மனைவிக்கு சோதனை என்றும் அதை மாற்றி நம்ம வழங்கிக்கணும். இல்லை அல்லாஹ் சொல்லும் போது பொதுவாக சொல்லுவான்,
ஆமணு என்று சொன்னால் ஆண்களை மாத்திரம் கொதிக்கிறது இல்லை, அது ஆண்களுக்கும் பெண்களுக்குமானது. அப்போ இந்த விஷயத்தை நாம் படிக்கும்போது என்ன விளங்குதுன்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்நாளில் நாம் எதிர்பார்க்கிற பல விஷயங்கள் அது ஒரு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் சோதனையாக அமையுது. இது அதாப் இல்லை. சில பேர் நினச்சிக்குவாங்க நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வேதனை தருகிறான் என்று. வேதனை கிடையாது. இது நமக்கு சோதனை, ஃபித்னா. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அல்லாஹ் பதிவு செய்யணும் அடுத்த ஆயத்தில். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு சோதனை பொருள்களாக இருக்கிறது. வல்லாக இந்தகு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான கூலி அதற்காக வேண்டி இருக்கிறது என்று அந்த 2 ஆயத்தில் அல்லாஹ் முடிக்கிறோம். 64, 14, 15 வசனங்களில் இந்த 2 ஆயத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை சுமூத்தாக போய்கிட்டு இருக்கும். ஒரு வேளை சில பேர்களுக்கு இல்லை, மாஷா அல்லாஹ். சில பேர்களுக்கு நாம் நினச்ச மாதிரியே நல்ல பிள்ளைகளாகவும் இருக்கும், சொன்ன பேச்சு கேட்குற பிள்ளைகளாக இருக்கும், கரெக்டாக அதுவும் தொழுவும், நம்ம வாப்பா அம்மா பேச்சை கேட்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற பிள்ளைகளாக கூட சில பேருக்கு இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்லலை, சரியா? அதே மாதிரி சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கரெக்டாக இருப்பாங்க, பிள்ளைகள் மாறி கூட இருக்கும். அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்லா வளர்ந்துக்கிட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம அனுப்புகிறோம்ல, காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிறோம் இல்லையா? அங்கே ஒரே மாதிரி இருக்காது அங்கே உள்ள கலாச்சாரங்கள். நம்ம சொல்லிக் கொடுத்த பாடம் அங்கே போனால் மறந்துடும், வேனில் ஏறினப்பே மறந்துடும், அவன் தான் வேனில் பாட்டை போட்டுறானே, பஸ்ஸில் போனால் மறந்துடும், அந்த பாட்டை போட்டுறானே. எங்கே போனால் அவங்கள விட்றான் பிள்ளைங்கள. எங்கே போனாலும் 10 ஃப்ரெண்டு அங்கே வருவான், 10 கலாச்சாரங்கள் வரும். நம்ம பொத்தி வளர்த்திருப்போம். +2 வரைக்கும் 10th வரைக்கும் ரொம்ப பார்த்து எங்கே இவன் போகிறான், எங்கே வர்றான், மதரசாக்கு போகிறானா, காலைல ஏஞ்சி ஓதுறானா, ஓதுறான்னு பார்த்து அனுப்பியிருப்போம். குறிப்பிட்ட ஏஜில் வளர அவனோட உடம்புல ஹார்மோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுரக்கும். குறிப்பிட்ட காலத்தில் அவனுக்கு பலவிதமான காட்சிகளை பார்ப்பான், ரோடை பார்ப்பான், பக்கத்தில் பார்ப்பான், ஓரத்தில் பார்ப்பான். ரோடு என்ன சுத்தமாக இருக்குது, பல மாதிரி இருக்கா இல்லையா? போகிற இடங்களில் சுத்தமாக எல்லாம் வர்றான், பல பற்ற வருவான்ல. அங்கெல்லாம் போய் நாம் சொல்லி கொடுத்த பாடம் சில பிள்ளைகளுக்கு தான் நிற்கும். பெரும்பாலான பிள்ளைகளுக்கு அவர்களின் வயசின் காரணத்தினால, ஹார்மோன் சுரப்பின் காரணத்தினால நம்ம சொல்லிக் கொடுத்த பாடங்கள் எல்லாம் சுத்தமாக அவர்கள் மறந்து அங்கே புதுசாக தெரியும் அவனுக்கு. அவன் நினைப்பான் 18 வயசு ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்ம அப்படியே விண்ணில் பறக்கிற மாதிரி அப்படியே அவன் நினச்சிக்குவான். நினச்சிக்கிட்டு தான் பேரண்ட்ஸ் ஆகுது, கேரண்ட்ஸ் ஆகுது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் தான் பெக்கிறாங்க, நீ மட்டுமா பெக்கிற? உலகத்தில் எல்லாம் அவன் அதுக்கு டைலாக்லாம் வச்சுருக்கான். இப்போ அவன் புதுசாக ரிலீஸ் பண்ணி விடுறான். என்ன பெரிய பெத்துட்ட நீனு, என்ன பெரிய கஷ்டப்பட்ட நீனு, நான் ஊரில் வளர்த்த இல்லாத நீ பேசுகிற என்றெல்லாம் பேசக்கூடிய பிள்ளைகள். நம்மள ரியலாக பேசுகிறேன், நான் சும்மா மேக் பண்ணி கதெல்லாம் பேசுகிறேன். உங்களுக்கு அந்த ஆயத்தை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. உலக நடப்பையும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளையும் நம்மள்கிட்ட சொல்லுவாங்கள்ல, இமாம்ங்கிற அடிப்படையில் சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலிங் சொல்லுவீங்கள, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை, எங்கள் பையன் சரியாக இல்லை, எங்கள் இது மாதிரி பிரச்சனை பண்ணுறா வீட்டில், இப்படி பேசும்போது எங்களுக்கு அனுபவம் இருக்காதுல்ல. அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறாங்க. அனுபவத்தையும் குர்ஆன் வசனங்களையும் பார்க்கும்போது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் 100% இல்லை 1000% உண்மையாக இருக்கிறது என்பது நம்மளுக்கு விளங்குகிறது. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைகள் இன்றைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. நாம் நினைக்கிற மாதிரி பொத்தி கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்து வளர்த்தாலும் அது போகிற இடத்துல வேறு மாதிரி தான் போய்விடுகிறது. என்னதான் பாடுபட்டு பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்த்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகள் வழிமாறி போய்விடுகிறது. ஒன்று மார்க்க ரீதியாக போகுது, இல்லை என்று சொன்னால் வேறு நண்பர்கள் ரீதியாக போயிடுது. நம்ம என்னதான் நல்ல பழக்கங்கள் அவர்களுக்கு வர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு வளர்க்கிறோமோ அல்லாட்ட தோசை செய்கிறோமோ, ஆனால் போகிற இடத்துல ஏற்படுகிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பின் காரணமாக தவறான அந்த பழக்கத்தின் பக்கம் அடிமைப்பட்டு விடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் நம்ம வீட்டில் இந்த பிள்ளை பிறந்ததா என்று கேட்கின்ற அளவிற்கு பல பெற்றோர்கள் அழுகின்ற காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், ஏய் நீ அழுகாத. பெற்றோர்கள் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறாடே, அழுதுகிட்டு உட்கார நேரம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க வேண்டிய நேரம் இது. உன்னை பெற்றெடுத்த பிள்ளை உன்னை ஒரு மாதிரி பேசிட்டானா இன்னும் ஹாப்பி ஆகிடு. ஏன் அல்லாஹ் சொல்கிறான்ல இங்கே. இன்னொன்று மனைவி கணவனுக்கு மத்தியில் சண்டை ஏற்படுகிறதா, மார்க்கத்துக்கு முரணாக கணவன் பேசுகிறானா, பேசாமல் அமைதியாக இருந்துரு, இன்னும் சந்தோஷமாக இருந்துரு. மனைவி நீ நினைக்கிற மாதிரி இல்லையா, அவர்கிட்ட உள்ள கேரக்டர் ஒரு மாதிரி உனக்கு பிடிக்காமல் இருக்குதா, அல்லது அவர்கிட்ட அடிக்கணும் போல தோணுதா, அல்லது ஏதாவது வசவு போல தோணுதா, கொஞ்சம் பொறுமையாக இரு, கண்டுக்காமல் இருக்கிறான்ல. வஸ்பகு என்ற வார்த்தைக்கு அரபியில் கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்துக்க.
அப்படி இருந்துட்டு மனசளவில் சரி இப்படி தான் இருப்பாங்க இப்படி இருக்குது, அல்லாவோட படைப்பே இப்படி தான் போல இருக்குது, அதான் சொல்கிறான்ல 64 14 எல்லாம் சொல்கிறான். அப்போ சொல்லும் பொழுது நம்மையே மட்டும் ரொம்ப அழட்டிக்கணும். எதற்காக வந்து மனசை உள்ளே போட்டு நம்ம வந்து அதில் மங்கி 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 கவலைப்படணும்? அப்படி கவலைப்படும் போது என்ன ஆகும்? உன்னுடைய மூளை பாதிக்கும், அப்போ உன்னுடைய ப்ரோக்ரஸ் பாதிக்கும், உன்னுடைய பொருளாதாரத்துக்காக நீ ஸ்பீடாக போயிட்டுருப்ப. அவங்க செய்கிற சின்ன தவறில் உன்னுடைய ஸ்பீடு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ ஸ்பீடாக குறைஞ்சிட்டின்னா உன்னை தாண்டி பின்னாடி ஒருத்தன் ஓடிட்டே இருப்பான், எவனும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். இல்லை ஞாபகம் வச்சுங்க, நாம் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும். கொஞ்சம் நீ ஸ்டாப் பண்ணி நின்றுட்டினாக்கா பின்னாடி வரவன் கொஞ்சம் அமைக்க ரைஸ் கொடுத்துருவான், அது ஒன்றை தூக்கி அமுக்கிட்டா போயிட்டே இருப்பான். அப்போ நீ எதற்காக கவலைப்பட வேண்டுமோ அதற்காக கவலைப்படு. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்ன வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம். அல்லாஹ்விடத்தில் நீ எதிர்பார்க்கிறதை விட அதிகமான கூலி இருக்கிறது. ஏன்னா இவன்கிட்ட நீ பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்த்தியோ, என்ன எதிர்பார்த்துருப்ப? எல்லா பேரண்ட்ஸுக்கும் சாதாரண என்ன எதிர்பார்ப்பாங்க? பிள்ளை வளர்க்கும்போது என்ன எதிர்பார்ப்பாங்க? வயசான காலத்தில் நம்ம இப்போ தான் ஓடி ஆடி விளையாடுறோம், நம்முடைய வயசு வந்து 60 வயசு 70 வயசு ஆகும் பொழுது நம்ம பிள்ளை கொஞ்சம் நல்லா வளர்ந்தால் அது சோற நம்மளுக்கு வந்து அது கொடுக்கணும் தான் எல்லா பேரண்ட்ஸும் வேறு என்ன கேட்க போகிறாங்க? வேறு என்ன? ஏன்னா இவங்க தான் ஏற்கனவே வந்து சம்பாரித்து உழைத்து ஓடா செஞ்சு அங்கே போய் இங்கே போய் அந்த கஷ்டப்பட்டு இங்கே கஷ்டப்பட்டு சோறு திங்காமல் ஒழுங்காக சோறு திங்காமல் பிள்ளைக்கு வேணும் சேர்த்து வீடுலாம் கட்டி வச்சுருக்காரு. இப்போ என்ன குறையா அவருக்கு? இவன் என்ன நினைப்பாங்க எல்லா பேரண்ட்ஸும்? கடைசி காலத்தில் இந்த பிள்ளை கொஞ்சம் கஞ்சி ஊற்றிடாதா, ஒரு டீயை கொடுத்துடாதா, சாயங்கால நேரத்தில் 2 வார்த்தை ஆசையாக நல்லா இருக்கியா வாப்பான்னு கேட்டுறாதா, அதானே எதிர்பார்ப்பாங்க. இதுதான் எல்லாம் சொல்லலே. இதை கூட நீ எதிர்பார்த்த கூட அதை வந்து உனக்கு மாறி செஞ்சான்னா கொஞ்சம் நீ பொறுமையாக இரு, கொஞ்சம் கண்டுக்காம இரு. வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம். நீ செஞ்ச எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நிரப்பமான கூலி இருக்கிறது. அப்போ இந்த அறிவுரை, இந்த ஆயத்து மூலமாக நமக்கு என்ன அறிவுரை கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, எது நடந்தாலும் வாழ்க்கையில் கலங்கிறாதான்னு அர்த்தம். உறவு முறைகளாக இருந்தாலும் சரிதான், ரொம்ப பாசமாக பார்த்த பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், எந்த உறவு முறைகளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட உதவிக்காக கொடுக்கப்பட்ட உறவு முறைகள் தான். யாராக இருந்தாலும் சரிதான், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவினர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்காக உனக்கு ஹெல்ப்புக்காக கொடுக்கப்பட்டது தான். இந்த ஹெல்ப்புக்காக கொடுக்கப்பட்ட அந்த உறவு முறைகளில் சில நேரங்களில் சரியாக இருக்கும், சரியாக இருக்காது. உனக்கு பிடிக்கும் அல்லது பிடிக்காமல் இருக்கும், அல்லது நீ நல்லது செய்வா கெட்டது செய்வா. ரசூலுல்லாஹ் சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய உறவினர்களுக்கு நன்மை தான் செய்கிறேன், உள்ளத்தின் அழுத்தத்தில் நல்லதான் நினைக்கிறேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்க எல்லாருமே எனக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபி கேட்குறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏப்பா உண்மையாக சொல்கிறியா? அப்படி தான் இருக்காங்களா? ஆமாம் ரசூலுல்லாஹ். அப்படி இருந்தால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய், உனக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஏன்னா இன்னமா நுத்தீமுக்கும் நீ வஜ்ஹில்லா, நீ செய்கிற எல்லா காரியமும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து செஞ்சுருக்கிற. உன் மனைவிக்கு நீ தீர்த்தி விட்டது, சோறு ஊட்டி விட்டது அல்லாஹ்வுக்காக செஞ்சுருக்கிற. உன் பிள்ளையை வளர்த்தது அல்லாஹ் சொல்லியிருக்கான் என்பதற்காக வளர்த்துருக்கிற. அவனுக்கு சரியான கல்வியை கொடுத்தது அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு செஞ்சுருக்கிற. அவன் தப்பாக போகக்கூடாதுன்னு நினச்சது அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு செஞ்சுருக்கிற. அவனுடைய வளர்ச்சியில் முழுமையாக நீ வந்து கவனம் செலுத்தியது அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு செஞ்சுருக்கிற. அப்போ நீ செய்கிற எல்லா காரியமும் அல்லாஹ்வுக்காக செய்த காரணத்தினால அல்லாஹ்ட்ட கூலி இருக்குது. நீ ஏன்பா இவங்கள்ட்ட எதிர்பார்க்கன்னு அர்த்தம். அப்படி எதிர்பார்த்து நம்ம வளர்த்துருந்தோம்னா அது அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிற அந்த காரியம் அல்லாஹ் சொல்லியிருக்கார் என்பதற்காக வளர்க்கணும். அல்லாஹ் மனைவி மீது பாசமாக இருக்க சொல்கிறான் என்பதற்காக பாசம் காட்டணும். ஒரு மனைவி கணவன் மீது பாசம் காட்டுவதாக இருந்தால் கணவன் மீது உள்ள பாசத்தால் இல்லை, அல்லாஹ் எனக்கு கட்டுப்பட்ட வாழ சொல்லியிருக்கிறான், கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ சொல்லியிருக்கிறான், அதனால் நான் கட்டுப்படுறேன் என்று அல்லாஹ்ட்ட எப்போ பார்த்தா தொடர்பு வச்சு கொண்டு நம்முடைய உறவு முறைகளோடு பழகணும் என்று சொன்னால் அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் நமக்கு டோன்ட் கேர் தான். இல்லைன்னாக்கா நாம் இவங்களுக்காக செஞ்சுருப்போம், இவங்க வளர்ச்சிக்கு இவ்வளோ பாடுபட்டோமே ஒரு கவலை வந்துடும் உள்ள. இந்த பிள்ளைங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கடைசி காலத்தை மாதிரி புலம்பிட்டு உட்காந்துருக்க பேரண்ட்ஸ் நம்ம பார்க்கலாமே இல்லையா? காரணம் என்ன? இவங்க ஓடினது எல்லாமே எதுக்கு தான்? பிள்ளைகளுக்காக ஓடி இருக்காங்க. அங்கே வந்து நியத்து சரியா இல்லை, இவங்களுக்கு உள்ளத்தின் அழுத்தத்தில் என்ன சரி கிடையாது. அப்போ எங்கெல்லாம் நாம் வந்து நம்மளை அமல் செய்கிறோமோ, நல்ல காரியம் செய்கிறோமோ, இதெல்லாம் தர்மம் செய்கிற மாதிரி தான். எப்படி நம்ம தர்மம் செய்யும்போது அடுத்த ஆளுக்காக நம்ம செய்யாமல் அல்லாஹ்வுக்காக செய்கிறோமோ, ஒரு ஆளுக்கு போய் காசு கொடுக்குறோம், இந்தாங்க நீங்கள் 500 ரூபா வச்சுங்க, எதுக்கு கொடுக்குறோம்? அல்லாஹ் 500 ரூபா கொடுத்தா கூலி கொடுப்பான். ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா போடுறோம், எதுக்கு போடுறோம்? அல்லாஹ் நம்மளுக்கு கூலி கொடுப்பான். அல்லாஹ் அந்த நம்மள்கிட்ட 10 ரூபா வாங்கினாங்களே அவங்க நம்மளுக்கு எதாவது செய்வாங்களா? அவங்க வாங்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க.
ஆனால் அல்லாஹ்கிட்ட வந்து பதிவு செய்யப்படும். இதே மாதிரி தான் உறவு முறைகள்லையும், அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அத்தா பெரியத்தா வந்தாலும் சரி, அது மாதிரி நன்னா யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நல்ல காரியம் செய்வதாக இருந்தால் முதல்ல நியத்து எப்படி இருக்கணும்? யாரெல்லாம் இந்த காரியத்தை நீ சொல்லுகிறாய் என்பதற்காக செய்கிறேன், அவ்வளோதான். அப்போ அவர்களிடத்து கூலி எதிர்பார்த்து செஞ்சால் தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி நினச்சி செஞ்சமே, இப்படி ஆகிடுச்சு. இதில் என்ன ஆகும்னாக்கா ஒரு தனி மனிதனுடைய அந்த மனது வந்து பாதிக்கப்படும் போது வளர்ச்சி பாதிக்கப்படும். யார் குடும்பத்தை நிர்வகிக்க தகுதியானவனா வந்து ஓரம் கட்டிட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் எல்லாம் டவுன் ஆகிடும். அதுக்காகத்தான் எல்லாம் இந்த ஆயத்தில் சொல்கிறான், எப்போ இப்படி தான் இருப்பாங்க, எதிரியாக தான் இருப்பாங்க, சொன்ன பற்றி கேட்பாங்க அது கேட்க மாட்டாங்க. ரெடியாக நீனு நீ தொழுதுட்டு துவா செய்யும்போது நீ என்ன செய்யணும்? துவா செய்யும்போது எல்லாரும் யாரெல்லாம் இந்த காரியத்தை என் மனைவியோடு நான் பாசமாக இருப்பதுக்கு நீ தான் எல்லாம் உனக்காக நான் செய்கிறேன். ஏன்னா நீ சொல்லியிருக்கிற என் பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதற்கு உன்ட்ட கூலி எதிர்பார்த்து செய்கிறேன் யாரெல்லாம். ஏன்னா எல்லாம் சொல்லியிருக்காங்க, குரானில் ரசூலா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி பழக ஆரம்பிக்கும் போது ஒரு நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளம் ஒருபோதும் தடம் புரளாமல் இபாதத்துகளில் கவனம் செலுத்தி இந்த உலகத்தில் வாழும் போதெல்லாம் நாம் செய்கிற காரியங்களுக்காக யாரிடத்திலும் கூலி எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவான். இந்த எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்பிக்கையாளர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹ்தருஹும் வஇன் தாஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்ன வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம். ரொம்ப தெளிவாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு வசனத்தில் 63 8வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அது ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சு. இப்போ நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹ் வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்துகிறான். நம்பிக்கை கொண்ட மனிதர்களை பக்குவப்படுத்தி அடுத்த 2வது கட்டத்துக்கு அல்லாஹ் போகிறான். அப்புறம் திருப்பி அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும். உங்களுடைய செல்வம் இருக்குல்ல, நீங்கள் சம்பாதிச்சிங்கல்ல, அது மாதிரி கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தீங்கள பிள்ளைங்க, இவர்கள் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் அவங்களை தூரமாக ஆக்கிவிட வேணும். துல்ஹிக் என்ற அரபி வார்த்தைக்கு என்னத்துன்னு சொன்னாக்கா, அவள் திருப்பி விட்டுறது, பாதையை மாற்றி விட்டுறது. ஒரு பொருளாதாரம் வந்தால் பாதையை மாற்றி விட்டுரும். பிள்ளைகள் வளர்ந்து ஒரு 10 15 வயசு 20 வயசு ஆச்சுன்னா இவனுக்கு ஒரு பெருமை வந்துடும். ஆக நம்மள்ட்ட 5 பிள்ளை 4 பிள்ளை இருக்குது, இவனும் சம்பாதிச்சாலும் நல்லா சூப்பர் ஆகிடலாம் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். நினச்சிட்டு என்ன செய்வான்னா அந்த மமதையில் இங்கே வரமாட்டான். தொழுகைக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சா வரமாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். நம்மள்ட்ட பிள்ளை இருக்குது, செல்வ பொருளாதாரம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, நிலப்பள்ளங்கள் இருக்குது, எல்லா பசங்களும் வளர்ந்து நிற்கிறானுங்க. 4 பேர் துபாய்க்கு அனுப்பிவிட்டா முடிஞ்சு போச்சு. மாதம் இவ்வளோ அனுப்புவான், மாதத்துக்கு 2 லட்ச ரூபா வரும். இடம் வாங்க கட்ட வேண்டியது தானே. அதான் எல்லாம் சொல்கிறாடே, லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. உனக்கு வந்து பொருளாதாரமாக இருக்கட்டும், உன் பிள்ளை குட்டிகளாக இருக்கட்டும், அவைகள் எல்லாம் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தூரமாக்க வேண்டாம். அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. ஒமை எஃபல் தாலிக்க இப்போ உலாய்க்க ஹுமுல் ஹாசிரூன். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அனைவருமே நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 63வது அத்தியாயம் 8, 9, 10 ஆகிய வசனங்களில் பதிவு செய்கின்றார். அப்போ பாரு, அந்த இடத்துல வந்து எச்சரிக்கை சொன்னால் எச்சரிக்கையாக இருந்துக்கணுமா, எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டு அப்படியே அவங்க சரியாக இருந்தாலும் இதான் நிலைமை. ஒருவேளை சரியாகவே இருந்தாலும் அவர்கள் மூலமாக பொருளாதாரம் கிடைத்தாலும் அவர்களுக்கு உங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு வாழ்ந்தாலும் உங்களை வந்து மாற்றிடக்கூடாது. எதை மாற்றிடக்கூடாது? அல்லாஹ் அழைப்புக்கு நீ பதில் சொல்லணும். அல்லாஹ் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை செலவு பண்ணணும். ஓட்ட இருக்க பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரி ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு பிறகு பிள்ளைகள் மூலமாக அவர்கள் வருமானத்தை சரியாக பராமரிக்கணும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்களுக்கான எல்லா விஷயங்களும் செய்யணும். அப்போ எங்கே பார்த்தாலுமே அல்லாஹ் சொல்கிற அறிவுரை என்னன்னு சொன்னாக்கா, நீ எப்படி நடந்தாலும் சரி, நீ அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு தூரமாக ஆகிவிடக்கூடாது. அப்போ தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னது, இது மாதிரி நம்பிக்கை கொண்டு சரியாக பிள்ளைங்களை வளர்த்துங்க கூட கரெக்டாக இருக்கணும். அப்போ வந்து மௌத்து நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், அது மாதிரி என்னது, மௌத்து ஆயிடுவான் அவன், அது சம்மந்தப்பட்டவன். மௌத்து ஆன பிறகு அல்லாட்ட போய் நிற்பானான். வலை வஹிரல்லாஹு நஃப்சன் இதா ஜா அஜலுஹா. எப்படி கேட்பான் அவன்? யாராவது நான் ஊரில் இருக்கும்போது ஒழுங்காக தான் வளர்த்தேன், சரியாக தான் நீ சொன்ன மாதிரிலாம் இருந்தேன், ஆனால் சில விஷயங்கள் நான் வந்து செய்யாமல் வந்துட்டேங்க. சத்தக்க என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு குரானை படிக்கும்போது உண்மையிலங்க குரானை வந்து அதை வந்து கரெக்டாக படிக்கும்போது தான் இவ்வளோ விஷயம் விளங்கும்.
சும்மா ஓதிட்டு மூடுனா யாரோ சொல்லி கேட்டாலும் விளங்காது. கரெக்டாக அதை படிக்கும்போது இவ்வளோ விஷயம் அல்லாஹ் பாருங்கள். கடைசியாக மௌத்தான பிறகு கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டு வந்துடுறேன், பொண்டாட்டிக்கு செஞ்சுட்டு வந்துடுறேன்னு அல்ல அந்த மனுஷன் கேட்க மாட்டானா. சத்தக்க நான் போயிட்டு அங்கே வந்து சரியான விஷயத்தை உண்மைப்படுத்தி விட்டு வந்து விடுகிறேன், இன்னும் ஏழை எளியவர்களுக்கு நான் வந்து உதவி செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்று அவன் கேட்பான் அந்த மனுஷன். அந்த ஆயத்தில் வருது. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், வலன் யுஅக்கிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய தவணை வந்து விடுமானால் சொன்னால் நான் வந்து முற்படுத்த மாட்டேன். வலன் யுஅக்கிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தாமூன் என்று அல்லாஹ் முடிக்கிறான். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் அல்லாஹ் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறான். நல்லா இழுத்து சொல்லும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும்போது, நாம் செய்கிற எல்லா காரியங்களும் எப்படி சும்மா பார்க்குறான்ல, உன்னிப்பாக நுணுக்கமாக உற்று பார்த்து கொண்டே இருக்கிறான். அதன் காரணத்தினால அவன் பார்வையிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது, நம்மால் தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். குறிப்பாக நம்பிக்கை கொண்டவர்கள் அழைத்து ஏன் சொல்கிறாங்க, ஏன் எல்லா மக்களையும் அழைத்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? இப்படி தான் யோசிக்கணும் குரானை படிக்கும்போது. எதுக்காக நம்மளை விட்டு ஸ்பெஷலாக கொண்டு சொல்கிறானாக்கா, நமக்குள்ளத்தின் அடுத்ததில் கொஞ்சம் இருக்குது, லைஃப் ஈரம் இருக்குது. என்னது அமல் செய்யலைன்னா கூட கொஞ்சம் ஈரம் இருக்குது. அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட கண்டிப்பாக போகணும். ஆனால் வெளியே போனால் நம்மளுக்கு மறந்துடும், அது வேறு விஷயம். வெளியே போனால் அங்கே மறந்துடும், கடத்தலில் போய் உட்காந்தா மறந்துடும், அந்த அரசியல் பேசலாம் மறந்துடும், 4 பேர் 4 விதமாக பேசலாம் மறந்துடும். அது வந்து உள்ளது தான் அது. அதுக்காக தான் அல்ல அடிக்கடி அழைத்து சொல்லிட்டாங்க, ஏய் நம்பிக்கை கொண்டவன் நீனு, என்ன நம்பி இருக்கிற, மறுபடியும் நம்பி இருக்கிற, என்கிட்ட வந்து நிற்கணும் நீனு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க, இதெல்லாம் வாழ்நாள் நடக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க. நீ மட்டும் பொருளாதாரம் வச்சுட்டு ஆடிடாத, காசை வச்சுட்டு ஆடிடாத, பிள்ளையை வச்சுட்டு ஆடிடாத, ஒன்று இருக்கிற எல்லாமே கொடுக்கப்பட்டது தான், கண்டிப்பாக உனக்கு சொந்தமானது கிடையாது. இவ்வளோ அர்த்தம் உள்ளே இருக்குது. நீ என்ன தான் சுற்றி வந்தாலும், எவ்வளோ சுற்றினாலும், எவ்வளோ ஸ்பீடாக போனாலும், திருப்பி இந்த பூமி எப்படி ரவுண்டாக இருக்குதோ, உருண்டையாக இருக்குதோ, அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாக வேண்டும். எங்கே ஆரம்பிக்கிறியோ அங்கே வந்து தான் ஆக வேண்டும். ஆனால் எங்கே நீ ஆரம்பிக்கப்பட்ட, இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட, நான் உன்னை படிச்சிருக்கிறேன், வாழ விட்டுருக்கிறேன், திருப்பி அங்கேயே மௌத்தாக்குவேன், அங்கேயே எழுப்புவேன். அதனால் எல்லாமே இந்த பூமியில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். அந்த வட்டத்தை நீ பயன்படுத்தி கொண்டு பார்த்து கொண்டு சரியாக விளங்கி கொண்டு அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்பிக்கை கொண்ட நம்மை மாத்திரம் அல்லாஹ் அழைத்து மிக முக்கியமான நம் எல்லோருடைய வாழ்நாளிலும் நடைபெறக்கூடிய விஷயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறோம். இந்த 2 ஆயத்தில் சாதாரணமாக எல்லாருக்குமே நடக்கும். இதை வந்து லேட்டாக வந்தவங்களுக்கு புரியாது, அது ஒரு விஷயம். இப்போ கடைசியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப புரியாது. இந்த முதல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் புரியாது. இந்த லேட்டாக வந்தவங்க ஏன் லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இதுதான் காரணம். இந்த நீங்கள் கூட நினச்சிருப்பீங்க, ஏன்னா எல்லா ஜும்மாவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் வரவங்க கடைசி வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னாக்கா அவங்க ஒரு ஸ்டைலில் வருவாங்க, வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் எதுவுமே புரியாது அவங்களுக்கு. ஏன்னா ஆரம்பமும் புரியாது, கடைசியும் புரியாது. அப்போ கடைசியாக வந்துட்டு கடைசியாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ முதல்ல வந்தவங்களுக்கு கொஞ்சம் புரியும், அது ரொம்ப புரியும் சொல்ல முடியாது. முதல்ல வந்தவங்களுக்கு கூட முதல்ல வந்து எவ்வளோ பேர், இப்போ மொத்த சகோதரர்களில் ஒரு 25% தான் பண்ணி வந்திருக்காங்க. அந்த 25% பேருக்கு தான் இது புரியுது. புரிஞ்சால் கூட என்னடா இவர் எப்படி பேசுகிறாருன்னு நினச்சி சில பேர் போவாங்க. அவங்க வாழ்நாள் நடந்திருக்காது, சில பேர் வாழ்நாள் நடந்திருக்காது. அவங்க வாழ்க்கையில் வந்து அனுபவம் வந்திருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் உரைக்கணும். கொஞ்சம் ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு, இவர் குரானுக்கு அர்த்தம் வைக்கிறாரு, இவருக்கு புரிஞ்சுதான் சொல்கிறாரு, அல்லது இவரே வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பார். ஏதாவது ஒன்று நினைக்க தோணுமில்ல, ஏதாவது நினச்சிட்டு தான் போகணும். இது போகும்போது ஏதோ சும்மாவுக்கு வந்தோம், ஏதோ உட்காந்துருந்தோம், ஏதோ 2 ஆயத்தை ஓதுனார், ஏதோ சொன்னார், நம்ம எதோ கேட்டோம், ஏதோ போவோம். அப்படி போகிறது வந்து அந்த கடைசியில் வர கூட்டங்கள். ஆரம்பமாக வர கூட்டம் அப்படி கிடையாது. ஆரம்பம் வர்றவங்க என்னன்னாக்கா, ஆரம்பம் வர குறைஞ்சபட்சம், ஏன்னா அவங்க தான் பெரும்பாலும் அந்த தொழக்கூடியவராக இருப்பாங்க. அவங்க பெரும்பாலுமே இந்த முன்னாடி வர்றவங்க தான் 5 வேளை தொழக்கூடியவராக இருப்பாங்க. எல்லா பள்ளிவாசல் கடைசியாக வர்றவங்க தொழ மாட்டேன். எப்போது அவங்க ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. என்ன கொள்கை அது? நான் ஜும்மாவுக்கு தொழுதா போதும், ஜும்மா தொழுதா போதும். இப்போ என்ன, இப்போ இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, இவங்க நினச்சிக்கிறது அப்படி. அப்போ எந்த விதமான உள்ளத்தில் வந்து பயம் இல்லை அவங்களுக்கு. என்ன பயம் இல்லை? 5 வேளை தொழில் நம்ம படித்தவங்க சொல்கிறானுங்கிற பயம் இருந்தால் அப்படி செய்வாங்களா, செய்ய மாட்டாங்கல்ல. அதனால தான் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ குர்ஆன் வசனங்கள் புரிய வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை புரிய வேண்டும் என்று சொன்னால் எங்கே அது சொல்லப்படுகிறதோ அங்கே கேட்கணும். முதல்ல காது கொடுத்து கேட்கணும். முதல்ல நம்மளுக்கு வந்து குர்ஆனை வந்து அது அரபியில் படித்து அர்த்தம் வைக்கிற அளவுக்கு நம்ம யாருக்குமே திறமை இல்லை, எல்லாருக்குமே. என்ன சொல்லிக்கிறேன். அப்போ எங்கேயாவது செய்தி கேட்குற இடத்துல கூட உட்காரலன்னு சொன்னாக்கா சீக்கிரமாக வந்து உட்காரது என்ன தான் புரியும்? அப்புறம் நமக்கு என்ன புரியும்? நம்முடைய வாழ்க்கை மட்டும்தான் புரியும். கடை கண்டி அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள்,
அது மூலமாக கிடைக்கிற பலன்கள், அது மூலமாக கட்டின பில்டிங்குகள், டெய்லி கிடைக்கிற லாபங்கள், இவன் வந்து கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது கடைசியில். அதான் எல்லாம் இங்கே சொல்கிறான். நீ எதை நினைப்ப கடைசி வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பான்? இன்றைக்கி இந்த கடை திறந்த கடையில் கஸ்டமர்ஸ் இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ வந்து பொருள் விற்றேன், எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிது, நான் போட்ட முதல் இவ்வளவு கிடைச்ச லாபம் இவ்வளவு, அப்போ சூப்பராக இருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த பிளான் வரும். இதை வச்சு என்ன செய்யலாம்? நம்மகிட்ட காசு இருக்குது, 10 லட்ச ரூபா காசு இருக்குது, இதை எட்டி பார்க்கணும், என்ன செய்கிறது? அவன் தான் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போகிறான். இப்போ விளம்பரம் வருது, 10 வச்சுருக்கியா, வா 20 தரேன், 30 வச்சுருக்கேன், 40 தரேன், சலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுதான் நீங்கள் நடப்பு. நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிங்க, நடப்பு இதுதான். நடப்பு என்னன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் வாழும்போது தாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையுமே சரிதான் என்று நினைத்துக்கொண்டு ஏதோ ஒரு மார்க்கம் சும்மா தொடச்சிக்க, ஒரு ஊருக்கா மாதிரி சொத்துக்கு சாப்பிட்டு ஊருக்கா வச்சுக்கிறோம்ல, அது மாதிரி சும்மா கொஞ்சம் தலையை கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. யாரை ஏமாத்துகிற வேலை இது? யாரையும் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வும் தூதரும் தெளிவான சட்டத்திட்டங்களை இந்த உலகத்தில் போட்டுக் கொடுத்து, குறிப்பாக ஈமான் கொண்டவர்களுக்கு போட்டுக் கொடுத்து, ஈமான் கொண்டவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று பதிவு செய்கிறான். அந்த வார்த்தையை கேட்பதற்காகவாது சீக்கிரம் வந்தாக வேண்டும். அந்த வார்த்தை குறைஞ்சபட்சம் காதலியாவது விடணும்ல. நான் காதலியே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா ஒன்றுமே புரியாது போயிடுமே. அதுக்கப்புறம் அங்கே சொல்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிற மாதிரி வளைய வகைர் எல்லாம் நப்சன் இதாஜா அஜலுஹா, நேரம் வந்துட்டுனா போய் அல்லாஹ் தூக்கிடுவான். அதுக்கப்புறம் ஜமாத்தார்களுக்கு அறிவிப்பு, இன்னருடைய பேரன், அது பரம்பரையோடு சொல்லுவாங்க. அவங்க செத்தது இவர் சொல்கிறது பரம்பரை, 4 பரம்பரை. ரசூலா காலத்துலாம் கிடையாது. ரசூலா வந்து மௌத்தாயிட்டாலும் தோசை அடக்கிட்டு போட்டே இருந்தாங்க. இங்கே என்னன்னாக்கா ஃபுல்லாக வருஷம் சொல்லிட வேண்டியது, இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன், அவருடைய அத்தா, இவருடைய அப்பா. எனக்கு அப்போ தான் தெரியும் அவருக்கு. யாரும் வரமாட்டாங்க, அங்கே மௌத்தான யாரும் வரமாட்டாங்க. நம்முடைய அமல், நாம் செய்த உலகத்தில் எப்படி கழித்தோமோ அந்த விஷயங்கள், நாம் செய்த விபாதத்துகள், ஒழுங்காக வளர்த்த பிள்ளைகள், நாம் செய்த தர்மங்கள், இதை தவிர வேறு ஒன்றும் வரப்போவதில்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு சொல்லுகிறேன். இதை நான் பேசுவதன் காரணமாக எனக்குள்ளே இருக்கிற சில தவறுகளை நான் சீர்திருத்திக் கொள்வேன். கேட்பதன் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற தவறுகளை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஜும்மாவுக்கான நடைமுறையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, அல்லாஹ்வுக்கு சொல்லுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்பதை முழுமையாக நம்பி அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் எனக்கு உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். இந்த லேட்டாக வந்தவங்களை வந்து நான் ஏன் அடிக்கடி என்னுடைய பயணங்களை எங்கே போனாலும் சொல்லிடுவேன். நான் எந்த இடத்துக்கு நான் பயனுக்கு போனாலும் ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அதுவே ஒரு சட்டமாக இன்றைக்கு இருக்கிற அளவிற்கு இன்றைக்கு கூட்டங்கள் பெருகிவிட்டது நம்முடைய சமுதாயத்தில். சாதாரண நாளில் வந்து 2 சஃப்பும் ஜும்மாக்க மட்டும் தொழுதுட்டு அப்புறம் என்ன அர்த்தம்னு சொன்ன மறைமுகமாக ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்கிறோம் இந்த சமுதாயத்துக்கு. என்னன்னாக்கா, ஜும்மாக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. அல்லது நீங்கள் வேறு பிள்ளைகள் தொழுவீங்க, அதை பற்றி நான் பேசலை. ஆனாலும் சீக்கிரமாக வந்து தானே ஆகணும். எப்படியும் வந்து இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்னாடி வந்து தான் ஆகணும், சட்டம் இது. அப்போ புதுசாக நீங்களே செயல்முறை மூலமாக இன்னொரு சட்டத்தை உருவாக்கி கொடுக்கிறீர்கள். இது வந்து தவறு என்பது நான் சுட்டி காட்டுகிறேன். இதுக்கு பதில் சொல்லணும். நாளைக்கு ஏற்கனவே வந்து 5 பேர் தொழுவதில்லை, தொழாதவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். இப்போ தொழுதவங்களுக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்போ ஏற்கனவே தொழாதவர்கள் கடைசி நேரத்தில் வந்து தொழுதுட்டு இங்கே சொல்கிற விஷயத்தை கேட்காம இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை சிந்தித்து பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நேரடியாக ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு வந்து சரியாக அந்த விஷயம் புரியாமல் இருக்கிறதுக்காக நான் புரிய வைக்க முற்படுகிறேன். என்னுடைய கடமை அது. இமாம் என்று சொன்னால் சும்மா ஏதோ சொல்லிட்டு போனாங்கிறதுக்காக கிடையாது. உங்கள் மேல் உள்ள நல்ல மதிப்பெண் காரணமாக நீங்கள் இந்த வந்திருக்கிற கூட்டத்தில் யாராவது ஒருவராவது இதை நினைச்சு பார்த்து தங்களுடைய செயலை மாற்றி கொண்டால் எனக்கு அது லாபமாகிடும். நான் மௌத்தாகிவிட்டால் எனக்கு அந்த நன்மைகள் வரும். இதுதான் ரசூல் சொல்லிக் கொடுத்தாங்க. யார் ஒருவர் வந்து நன்மையின் பக்கம் அழைக்கிறாரோ அந்த நன்மையின் பக்கம் அழைக்கின்ற அந்த செய்தி என்பது மௌத்துக்கு பிறகு வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளோ தான் சம்பாதி, என்ன வேணாலும் தங்க பிஸ்னஸ், கோல்டு பிஸ்னஸ் பண்ணு, ஒன்றுமே வராது. நல்லா எழுதி வச்சிங்க. இந்த கோல்டு பிஸ்னஸ் எல்லாம் என்ன கூட கோல்டு பிஸ்னஸ் பண்ணு, நீ மாடி 10 மாடி கட்டிட்டு போ, ஒன்று கூட வராது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னது 3 விஷயங்கள் தான் வரும். ஒன்று, நல்லா பெற்றெடுத்த பிள்ளைகள், துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். அது மாதிரி மக்களின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அவர்கள் செய்கிற அமல்கள், நல்ல அமல்கள். நீங்கள் செய்கிற அமல் வரும், அவங்க செய்கிற அமல்கள் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் செய்கிற தர்மங்கள் வரும். தொடர்ந்து செல்லக்கூடிய பயனுள்ள கல்வி வரும். அடுத்தது
நீ கற்றுக்கிட்ட கல்வி, நீ சொல்லிக் கொடுத்த கல்வி. இதை தவிர நீ என்ன தான் நீ 1000 கோடி வச்சுருந்தாலும் சரிதான், 2000 கோடி வச்சுருந்தாலும் சரிதான், ஒரு பைசா கூட நாளைக்கு மறுமையில் வராது. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுகிறார்கள். அதை நான் எச்சரித்தவனாகவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அக்பர்.